அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான் என்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான். ஆனால் மனிதன் அல்லாஹ்வை மறந்து வேறு ஒரு செயல்களை ஈடுபட்டு இந்த உலக இன்பங்களில் மூழ்கி விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக மனிதர்களுக்கு சோதனைகளை தருவான். ஏன்னா சோதனைக்காக தான் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்துள்ளான். அதிலிருந்து விடுபட நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் நமக்கு தந்திருக்கிறான். அது என்னன்னா துவா. துவாவை விட சிறந்த ஒரு ஆயுதம் நமக்கு வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்கிட்ட தன்னுடைய அடியான் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகின்ற விஷயம் அது. பதில் அளிப்பதற்கு அவன் காத்திருக்கின்றான். தன்னிடம் துவா கேட்காதவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்படுகின்றான். என் அடியார்கள் என்னை அழைத்தால் பதில் தருவேன் என்று சொன்ன அல்லாஹ் சில நேரம் நாம் கேட்குற துவாக்களுக்கு ஏன் பதில் தருவதில்லை? இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். நான் நிச்சயமாக பதிலளிப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் வாக்கு இது. அப்படி இருந்தும் நம்முடைய பல துவாக்கள் கபுல் ஆகாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக 2 காரணம். ஒன்று, நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சுருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு அதிலிருந்து மீளாமல் நம்ம எவ்வளவோ துவா கேட்டாலும் சரி, அந்த துவா கண்டிப்பாக நிறைவேறாது. பாவங்களிலிருந்து விலகணும். அதனால தான் எப்போ துவா செய்யும் போதும் ஃபஸ்ட்டு நம்ம தௌபா செய்யணும். தௌபா செஞ்சுட்டு துவா செய்யணும். பாவங்களிலிருந்து விட்டு விலகி இருப்பது போலவே நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகணும்னா இஸ்லாம் சொன்ன 5 அந்த கடமையான தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழுகையை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 5 வேளை தொழுதுட்டு துவா செய்யணும். ஏதாவது ஒரு வேளை விட்டுட்டு நீங்கள் துவா செஞ்சால் கூட அந்த துவா கபுல் ஆகாமல் தள்ளி போகலாம். அதனால் துவா செய்யும்போது எப்போவுமே நாம் கரெக்டாக 5 வேளை தொழுகிறோமா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. முதல்ல அதை திருத்திக்கிங்க, பிறகு துவா செய்யுங்க. அதே போல் பாவங்கள் ஏதாவது செஞ்சுருக்கோமா, அந்த பாவத்தோடையே நாம் இருக்கிறோமா சொல்லிட்டு பார்த்துட்டு அதிலிருந்தும் தவிர்த்து துவா செய்யணும். இப்படி துவா செய்யும்போது என்ன ஆகும்னா, இப்போ கேட்ட உடனே கிடைச்சா நம்ம திரும்ப திரும்ப துவா செய்வோம். ஆனால் கிடைக்காத போது நிறைய பேர் என்ன செய்வாங்க, துவா கேட்பதை விட்டுடுவாங்க. நாம் தான் எவ்வளோதான் துவா செய்கிறோம், துவா செஞ்சோம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சி விட்டுடுவாங்க. துவாவில் அப்படி இருக்கவே கூடாது. துவாவின் முக்கிய அம்சமே நம்பிக்கை தான். உறுதியாக நம்ம திரும்ப திரும்ப துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் தருவான், தராமல் இருக்க மாட்டான். எதெல்லாம் துவாவை நம்ம துவா கபுல் ஆகிறது தடுக்கிறதோ அதை விட்டு நம்ம விலகி கொள்ளணும். அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்ட பேசாமல் இருக்குது, தன்னுடைய சகோதரன்கிட்ட 3 நாட்களுக்கு மேலே பேசாமல் பகைமை உணர்வோடு வச்சுக்கிட்டு அதே நிலையில் துவா செஞ்சாலும் அந்த துவா கபுல் ஆகாது. பிறகு நம்முடைய வருமானம் ஏதாவது ஒரு வகையில் ஹராம் கலந்து இருக்குன்னா அந்த நிலையில் நம்ம துவா செஞ்சாலும் கபுல் ஆகாது. அதனால் எதெல்லாம் நம்மளுக்கு கூடாது, எதெல்லாம் கூட சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. மார்க்கத்தில் இருக்கிற விஷயங்களை அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சில குறிப்பிட்ட நிபந்தனைகளும் இருக்குது துவா கேட்கும்போது. அதாவது சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கேட்டால் நீங்கள் கேட்டது கிடைக்கும். எப்படி நபிமார்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு, அவங்க கையேந்தி துவா செஞ்ச உடனே அல்லாஹ் பெரிய பெரிய அதிசயத்தெல்லாம் காமிச்சான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அதிசயம் அற்புதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த சிறந்த அந்த குறிப்பிட்ட நேரங்களை நீங்கள் துவா செஞ்சால், இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த குறிப்பிட்ட நேரங்கள் சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தேவை என்ன இருந்தாலும் சரி கையேந்தி அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்டதை தருவான். அந்த நேரங்கள் என்ன சொல்லிட்டு நல்லா ஒரு முறை பார்த்து வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அதில் முதல் விஷயம் இரவின் 1/3 ஒரு பகுதி. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தில் இறங்கி வரான். இறங்கி வந்து கேட்குறான், என் அடியானுக்கு ஏதாவது தேவை இருக்கா, நான் கொடுக்குறேன். பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் உங்களை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் இறங்கி வரும் நேரம் இது. தன் அடியார்களை நோக்கி கேட்கக்கூடிய நேரம் இது. அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் எது கேட்டாலும் அதை மறுக்கப்படாமல் நிறைவேறும். தஹஜுத் நேரம் இது. நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் இருக்குது, தொடர்ந்து இருக்குது, முசீபத்தாக இருக்குது சொல்லிட்டு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தஹஜுத் எழுந்துச்சுட்டு ஒரு 2 ரக்காவது தொழுதுட்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்ததாக பாங்கு நேரத்தில் கேட்கக்கூடிய துவா. அதாவது பாங்கு கொடுக்குறாங்க, பாங்கு கொடுக்கும்போது பாங்கு கொடுக்குறவங்க என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும். திருப்பி சொல்லிவிட்டு பாங்கு முடிஞ்ச உடனே சலவாத் ஓதணும். பிறகு ஒரு துவா இருக்குது, பாங்கு முடிச்சிட்ட பிறகு ஓதுற துவா. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த துவாவை ஓதிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் துவா கேட்கணும். அதாவது பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில இதுக்குள்ளே இது நடந்துடும். எல்லாமே நம்ம கேட்குற துவாக்கள் எல்லாம் நடந்துட்டு அந்த நேரத்தில் டக்குன்னு நீங்கள் துவா கேட்டுருங்க. டெய்லி இது மாதிரி கேளுங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா 5 வேளை தொழுகையில் பாங்கு சத்தம் நம்மளுக்கு கேட்குது. பாங்கு சத்தம் யாருக்கு கேட்குதோ அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக சஜிதா. சஜிதா என்ற இடம் எவ்வளவோ ஒரு அற்புதமான இடம்னா இறைவனுக்கும் அடியானுக்கும் நெருக்கமான ஒரு இடம். சஜிதாவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோக்கி அதிகமாக நெருங்கி வருவான். அந்த இடத்துல உங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் என்ன தேவை இருந்தாலும் சரி சஜிதாவில் அழுது துவா செஞ்சு பாருங்க. குறிப்பாக தொழுகையில் வெறும் சஜிதாவில் அந்த துவாக்கள் மட்டும் தான் ஓதணும்னு இல்லை. உங்கள் தேவைகளும் நீங்கள் கேட்கலாம், தமிழ்லேயே கேட்கலாம். ஒவ்வொரு சஜிதா அதாவது ஒரு 4 ரக்காத்து நீங்கள் தொழுதா 8 சஜிதாக்கள் வரும். அதில் எல்லா சஜிதாலையும் கேட்கலனா கூட ஏதாவது ஒரு சஜிதாவில் கடைசி சஜிதாவில் கொஞ்சம் உங்கள் துவாவை கேளுங்க, கேட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் தேவைகள் நிறைவேறும். அடுத்ததாக கடமையான ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் நம் துவாக்கள் அதிக அளவில் கபூலாகக்கூடிய சிறந்த நேரம் இது. ஆனால் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. தொழுவாங்க ஆனால் துவா கேட்காம அப்படியே எழுந்து போயிடுவாங்க. இனி அப்படி செய்யாதீங்க. ஒவ்வொரு வேளை தொழுகையை முடிச்சுட்டு உங்களால் பெருசாக அதாவது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி துவா கேட்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் துவாக்களாவது அவசியம் கேளுங்க. இப்படி கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். அடுத்ததாக மழை பொழியும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஒன்று மழை. அந்த மழை நேரத்தில் எப்படி நீங்கள் துவா செய்யணும்னா மழை சாரல்கள் கொஞ்சம் உங்கள் மேலே படுற மாதிரி அது கிட்ட போய் கொஞ்சம் நின்றுக்குங்க. ஜன்னல் ஓரத்தில், பால்கனியில் அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் துவா செய்யலாம். உங்கள் தேவைகளை அல்லாஹ்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். எப்பெல்லாம் மழை பொழிதோ அந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் தேவைகளை கேளுங்க. அடுத்ததாக பயணத்தின் போது கேட்கப்படும் துவா கபூலாகும். ஏன்னா பயணம் என்பது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம். நிறைய சௌகரியங்கள் நம்மளுக்கு இருக்காது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பயணத்தில் நம்ம போகிறோம். அந்த பயணத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மியூசிக் கேட்குறது, படம் பார்க்குறது சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இனி அப்படி வேஸ்ட் பண்ணாமல் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் இது போன்ற சிறப்பான சிம்பிளான திக்ருகளை கொண்டு நினைவு கூர்ந்து பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக அரஃபா நாளின் துவா. அரஃபா நாளை பொறுத்த வரைக்கும் இப்போ போயிடுச்சு. எப்போ அரஃபா நாள் வருதோ அந்த நேரத்தில் துவாக்களை அதிகப்படுத்துங்க. ஏன்னா துவா கேட்கும் நாட்களிலேயே சிறந்த நாள்னா அரஃபா நாளின் துவா தான். அரஃபா நாளில் கேட்குற துவா கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ எப்படி இரவின் 3 ஒரு பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழே வானத்துக்கு இறங்கி வரான்ல, அதே போல் பகலில் ஒரு நாள் அல்லாஹ் இறங்கி வருகின்றான் என்றால் அது அரஃபா நாளில் தான். அந்த நாளையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எப்போ அந்த நாள் வருதோ அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், பரக்கத்தான அருள் நிறைந்த ஒரு மாதம் அது. அந்த மாதம் முழுக்க நீங்கள் உங்கள் துவாக்களுக்காக சொல்லிட்டு பயன்படுத்திக்கிங்க. அதிகமாக துவா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. குறிப்பாக அந்த கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் இரவு அப்போ தான் இருக்குது. அந்த ஒரு மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நோன்பு வைக்கும்போது நீங்கள் சஹர் நேரத்தில் கேட்குற துவாவும் கபூலாகும். நோன்பு திறக்கும் நேரம் அந்த இஃப்தார் நேரத்தில் கேட்குற துவாக்களும் கபூலாகும். இது ரமதான் மாதத்தில் மட்டும் இல்லை, எப்போல்லாம் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களோ. ரமதான் நோன்புகளை தவிர்த்து முஹரம் ஆஷுரா நோன்பு இருக்குது, அரஃபா நோன்பு இருக்குது, மற்றும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இதுக்குன்னு நீங்கள் தனியாக கூட நோன்பு வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் துவா கேட்டு பாருங்கள். உங்களுடைய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் கூட எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆன மாதிரி தெரியும். அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அடுத்ததாக நீங்கள் யாராவது ஒரு நோயாளியை விசாரிக்க போகிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக துவா செஞ்சுக்கிங்க. அந்த நோயாளிக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க, உங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க. ஏன்னா சிறப்பான ஒரு விஷயம் இது. நிறைய பேர் இந்த விஷயத்தில் தவற விட்டுடுறாங்க. ஏன்னா ஒரு நோயாளியை நீங்கள் காலையில் டைமில் விசாரிக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிங்க. அன்று மாலை வரை 70,000 மலக்குகள் உங்களுக்காக துவா செய்வாங்க. இதுவே நீங்கள் மாலை போய் விசாரிக்கிறீங்க, மறுநாள் காலை வரை 70,000 மலக்குகள் உங்களுக்காக துவா செய்வார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சும்மா ஒரு மலக்கு இல்லை, 70,000 மலக்குகளின் துவாக்கள் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த நேரத்தில் அதிகமாக என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் யோசிச்சு வச்சு கேட்டுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும்.
அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுதுன்னு நினச்சிக்கிங்க. நோய்னா பெரிய நோய் தான் இல்லை, சின்ன சின்ன தலைவலி வயிற்று வலி இந்த மாதிரி ஏற்பட்டால் கூட அந்த நேரத்தில் அதிகமாக துவா செஞ்சுக்கிங்க. ஏன்னா நோய் என்பது அதுவும் நமக்கு ஒரு அருட்கொடை மாதிரி தான். நமக்கு நோயே வராமல் இருந்தால் தான் நம்ம பயப்படணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நமக்கு நோயை கொடுத்து ஏதாவது சின்ன ஒரு தலைவலியை கொடுத்தா கூட அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை ஒன்று ஒன்றா மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா நம்ம நோய் இருக்கிற டைமில் கடுமையாக நம்ம உடல்ல வலியா இருக்கும். அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்ம துவா செய்கிறோம்ல, நிச்சயமா அதற்கான கூலியை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். உங்களுக்கு நோய் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது நோய் வந்தாலும் சரி, அவங்க கிட்ட அதிகமாக துவா செய்ய சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க தேவைகள் முக்கியமாக ஏதாவது இருக்குன்னா அந்த நேரத்தில் துவா செய்ய சொல்லுங்க. அவங்க கோரிக்கை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதை தவிர்த்து இன்னும் ஒரு 3 விஷயங்களும் இருக்கு. அதாவது ஜும்மாவின் அஸ்ஸருக்கு பிறகு இருக்கிற நேரம், ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு 2 ஹதீஸ், சஹீஹான 2 ஹதீஸ்கள் வந்திருக்கு. ஒரு நேரம் அந்த ஜும்மா நேரம், ஜும்மா நேரத்தில் எப்போன்னா நம்ம அத்தியாயத்தில் இருப்போம் பார்த்தீங்களா, சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி உள்ள நேரம், அந்த நேரத்தில் துவாக்களை கேளுங்க சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு. இன்னொரு ஹதீஸ் என்னன்னா ஜும்மாவுக்கு பிறகு, அதாவது அசருக்கு, அந்த ஜும்மா நாளின் அசருக்கு பிறகு மஹரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம், அந்த நேரம் மிக குறைந்த நேரம். அந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கேட்பதை தர தயாராக உள்ளான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால ஜும்மா நாள் முழுக்க சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஜம்சம் தண்ணி, இந்த ஜம்சம் தண்ணியை குடிக்கும்போது நம்ம எந்த நியத்து வச்சு குடித்தாலும் அந்த தேவை நிறைவேறுவதாக சொல்கிறாங்க. அதனால் ஜம்சம் தண்ணி எப்போ குடித்தாலும் சரி, ஏதாவது ஒரு தேவையை மனசில் வச்சுக்கிட்டு குடிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவை பூர்த்தியாகும். இன்னொன்று கடைசியாக, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக கேட்கும் துவா, இந்த துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டாராம். அதனால உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படாமல் அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்யுங்க. என் பிள்ளை இப்படி இருக்குது, அவன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடு சொல்லி துவா செய்யுங்க. நீங்கள் கேட்குற துவா உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக சிறப்பாக மாற்றும். உங்களால் எவ்வளவோ அதிகமாக பசங்களுக்காக துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகம் கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் மறுக்காமல் தருகின்ற விஷயம் இது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே சிறப்பான நேரங்கள். நீங்கள் துவா கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நேரங்கள். இந்த நேரங்களை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. கூடவே எந்த தவறும் இல்லாமல் பார்த்துக்குங்க. பாவத்தில் நிலச்சி இருக்காமல், யார்கிட்டையும் பேசாமல், பகையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. 5 வேளை தொழுகை கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஹராமான விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் எப்பெல்லாம் துவா செய்கிறீங்களோ அப்பெல்லாம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்க. இதன் மூலமாகவும் உங்களுடைய துவாக்கள் கபூலாகும். நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்கள்ல, எனக்காக துவா செய்யுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு, கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையை பலமாக மாற்றும். இது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி துவா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் துவா கபூல் ஆகலை, அல்லாஹ் ஏன் இப்படி சோதிக்கிறா சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை என்றைக்குமே உங்ககிட்டேருந்து வராது. முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல வளமான வாழ்க்கையாக மாறும். அப்படி உங்கள் வாழ்க்கை நல்ல சிறப்பாக மாற உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.